ஜூன் 7ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே அதிகாரப்பூர்வமாக நம்ம சேனலில் வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜூன் 7ஆம் தேதி கேரளாவுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யுங்கிற மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே போல் நாளைக்கு ஜூன் 8ஆம் தேதியும் அதே தான். கேரளாவுக்கு ஆரஞ்சு அலர்ட்டு, தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். மஞ்சள் எச்சரிக்கைனா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். அதே போல் ஜூன் 9ஆம் தேதி கேரளா, தமிழ்நாடு ரெண்டுக்குமே மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு அதிகபட்சமாக. அப்போ படிப்படியாக தென்மேற்கு பருவமழை குறைய போகுது. முதற்கட்ட பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருந்துச்சு கேரளாவில். இனிமேல் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் 10ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் முதற்கட்டமாக தீவிரமாக இருந்த தென்மேற்கு பருவமழை அடுத்த கட்டமாக சற்று படிப்படியாக குறைய போகிறது அப்படிங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜூன் 11ஆம் தேதி கேரளாவுக்கு மட்டும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு. அதே போல் ஜூன் 12ஆம் தேதி கேரளாவுக்கு மட்டும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜூன் 13ஆம் தேதியும் கேரளாவுக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் தினம்தோறும் கேரளாவில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் 13 வரைக்கும் இனிமேல் மழை படிப்படியாக குறையும். குறிப்பாக இன்றைக்கி ஜூன் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்குன்னா, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாளைக்கு பார்த்திங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து எங்களுடைய வானிலை செய்திகளை பாருங்கள். இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை இந்த ஜூன் 1ஆம் தேதி தான் தொடங்கியது. இன்றைக்கி ஜூன் 7ஆம் தேதி. நேற்று வரைக்கும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது 12.7 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 16.7 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 31% அதிகமாக தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் போக போக தென்மேற்கு பருவமழை அடுத்த கட்டமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் மழை தென்மேற்கு பருவமழை பெய்யும். அது ஒரு மாதம் ஆனால் தான் நம்ம எந்த மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பதிவாயிருக்கு, எங்கே அதிகமாக பதிவாயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் தினந்தோறும் எங்களோட யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய வானிலை தகவல்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணி தினந்தோறும் நம்ம போடக்கூடிய வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நன்றி.